வந்தேன். போதும் போதும் போதும். ஆமா, எப்படியோ வந்து சேர்ந்துட்டே இல்ல? அத்தா, கெல்லி நம்ம கூடவே இருக்கட்டும். ஆமா ஆமா, உனக்கு ஒரு பெண் துணை தேவைதானே. என்ன கல்லி? அதுக்கு தானே இங்க வந்திருக்கேன். ஆனா ஒண்ணு, இங்க சமயத்துக்கு சாப்பாடெல்லாம் கிடைக்காது, பாத்துக்க, அவ்வளவுதான். அரண்மனை உத்தரவு, அரண்மனை உத்தரவு. வீரன் சரணடைய வேண்டும், இல்லையே சின்னான் செல்லி இருவருடைய தலைகள் யானைக்காலில் வைத்து மிதிக்கப்படும். வீரம், வீரம், வீரன் சரணடைய வேண்டும், யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும். அக்கிரமக்காரர்கள் எங்க அவசரமா போகிறார்? தொட்டியும் பாளையத்து. மகாராஜா, வீரனா? இல்ல மகாராஜா, வீரன். ஆம், வீரன்தான். நீங்கள் எந்த வீரனை தேடிக்கொண்டிருந்தீர்களோ அதே வீரன்தான். வாடா வா. தானாகவே வந்து கூண்டில் மாற்றிக்கொண்டாய். நள்ளிரவிலே கள்ளனைப் போல் கன்னிகா மாடத்திற்குள் புகுந்து களவாடி சென்றாயே. டேய், நிலைத்ததா அந்த வாழ்வு? கண்ணி வைக்காமலே கழுமரத்துக்கு அழைத்து வந்து விட்டேன். பார். உளராதே. நீயோ உனது படைகளோ என்னை இங்கே கொண்டு வரவில்லை. என் தாய் தந்தையரின் தனியாத அன்பும் வற்றாத பாசமும் தான் என்னை இங்கே கொண்டு வந்திருக்கிறது. பேசாதே, நீ குற்றவாளி. ஒப்புக்கொள்ள முடியாது. என் மனசாட்சிக்கு விரோதமாக ஒருபோதும் நடக்கவில்லை என்பதை திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். பார்த்தீர்களா என் கொடுப்பை? அரசே, இவனுக்கு தீர்ப்பு கூறுங்கள். கொடியவனே, ஏதேனும் சொல்ல வேண்டி இருந்தால் சொல், சீக்கிரம் சொல். கொடியவனை என்று அழைத்த பிறகு நான் எதை சொல்லி நீங்கள் கேட்கப் போகிறீர்கள்? உங்கள் சுகவாழ்வுக்காக அதிகாரத்தை சூதாட்ட காயாக்கும் உங்களிடம் நான் எதைத்தான் சொல்லுவது? ஆனாலும் ஒன்று, எனக்கு தேவை எனது பெற்றோர்களின் விடுதலை. என் சாவிலேதான் அது நிறைவேறும் என்றிருந்தால் நான் ஆனந்தமாக சாகத் தயார். ஒரு மகன் தனது தாய் தந்தையருக்கு காட்டும் உதவி இதைவிட வேறு என்ன இருக்க முடியும்? நடக்கட்டும் உங்கள் தீர்ப்பு. உன் உபதேசம் எனக்கு தேவையில்லை. இவனை சிறையில் அடையுங்கள். சின்னானியும் செல்லியும் விடுதலை செய்யுங்கள். நாளை காலை உன் தலை யானையின் காலில் வைத்து மிதிக்கப்படும். இவனை கொண்டு போங்கள். நெருப்போடு விளையாடிய நீட்டனை மரணத்துக்கு சித்தமாக உன்னை போன்ற கோழையில நான் மரணத்திற்கு பயப்பட. நடத்து உன் காரியத்தை. எங்கே பட்டத்து யானை? வரட்டும். கடைசியாக உன்னுடைய இஷ்ட தெய்வத்தை வணங்கிக்கொள். என் இஷ்ட தெய்வம்? ஆம், என் தாய் தந்தையர் தான் எனக்கு இஷ்ட தெய்வம். அவர்களை வணங்குகிறேன். ஏய், இவனை கட்டுங்கள். தேவையில்லை, நான் எதற்கும் தயார். மாமா, பொம்மி பொம்மி மாமா, பொம்மி பொம்மி மாமா, பொம்மி. உடனே யானை என்னது? என்னடாது? யானை அப்படி கத்துச்சு. யானை அப்படி வேற கத்துதா? யானை அப்படி கத்திக்கிட்டு அங்க இருக்கிற சிப்பாங்க எல்லாத்தையும் விரட்டி விட்டு காட்டுக்குள்ள ஓடி போச்சு. வீர இருக்காரு,
எங்கடா? யானை மேல. ஐயோ என் மவனை காட்டுக்கு தூக்கிட்டு போயிடுச்சா யானே. பயப்படாதீங்க, அந்த இளவரசி அம்மாவும் கூட போயிருக்காங்க. கூட போயிருக்காங்களா? அப்ப வந்துடுவான். என்ன வந்துருவாங்கறிய? வந்துடுவான். பாவே இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துடுவான். எப்படி வருவான்? 4-5 சிப்பாய்களோட வருவான். யாரு? நரசப்பன். நரசப்பனா? ஏன் மகன் காட்டுக்கு போயிட்டான்லப்பா? ஆமா. அதுக்கு பதிலா எங்களை பிடிச்சு போவா? ஐயோ, நரசப்பன் பிடிக்க வந்தாலும் வந்துடுவான். என்ன வந்துட்டா என்ன செய்யறது? அதான் யோசிக்கிறேன்ப்பா. நாம இனிமேல் இங்க இருக்கக்கூடாது. காட்டுக்கே போயிடுவோம். மகனையும் தேடி பார்ப்போம். அவசியமான சாமான்களா பார்த்து கொஞ்சம் எடுத்துக்க நீ போ. தம்பி, நீ தப்பித்து வருவாய் என்று எனக்கு நன்றாக தெரியும். ஐயா, என் தாய் தந்தையர்கள் என்ன ஆனார்கள் என்பது எனக்கு தெரியவில்லை. நான் போய் பார்த்து வருகிறேன். அதுவரையில் பொம்மியை நீங்க தான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தம்பி, நீ தைரியமா போயிட்டு வா. பொம்மியை நான் பாதுகாத்துக்கிறேன். பொம்மி, போய் வரட்டுமா? மறுபடியும் அங்கே போகிறீர்களே, அந்த பாதகன் கண்ணில் பட்டால்? பயப்படாதே, இனி என்னை தொட எவராலும் முடியாது. அதுதானே அம்மா. மச்சானா போய் ஆபத்துல மாட்டிக்கிட்டாதான் உண்டு. மச்சான், ஜாக்கிரதையா போய் உங்க வேலையை மட்டும் பார்த்துட்டு வாங்க. யாரையா இது? ஆள் இல்லாத வீட்டுல போய் கதவை தட்டிட்டு, ஆள் இல்லாத விடா நம்ம வீர அப்பா அம்மா எல்லாம் எங்க போனாங்க? நீ தப்பிச்ச புறப்பட்ட உடனே அவங்களும் போயிட்டாங்களா? எங்க போனாங்க? உன்னை தேடித்தான் போனாங்க. ஆனா எங்க போனாங்கன்னு தெரியலையே. அப்படியா? சரி, நான் போய் கண்டுபிடிச்சுக்கிறேன். அண்ணே, நாங்களும் உன்னோட வர்றோம். என்னோடயா? ஆமா அண்ணே, இந்த நரசப்பன் தொல்லை சகிக்க முடியல எங்களால. நாங்கெல்லாம் உன் சிநேகிதன்னு சொல்லி படாத பாடு படுத்துறான். சரி, அப்ப வாங்க போலாம். அண்ணே, இப்படியே போனா உன்னை கண்டுபிடிச்சிருவாங்களே. அப்ப மாறு வேஷத்துல போகலாம். அதான் சரி, அப்படியே செய்யலாம். சரி, அப்படியே செய்யலாம். நீயா? கொத்து பூ சூடிய கோமளமே, நெருங்காதே, தள்ளி நில். இங்கேயே நான் நெருங்க போகிறேன். என்னுடைய பள்ளி அறைக்கிட்டு செல்லவே வந்திருக்கிறேன். கெட்டு விடுவாய் என் கணவர் கண்ணில் பட்டால் அற்றுவிடும் உன் வாழ்வு. கணவர் நேற்று வந்த நீச்சனவன். பரம்பரை உரிமை எனக்குத்தான். நான் தான் உன் கணவன். ஒரு முறை தாத்தா, கட்டி கட்டி விடு. விட மாட்டேன். கட்டி வா. மாமா, மாமா, கை வலிக்குது. ஆதியிலே சொன்னேனே, என் வார்த்தையை கேட்டிருந்தா இப்படி வருமா? மாமா, மாமா, நான் உட்காரலாமா? பத்தியதா, இப்பதான் புத்தி வந்திருக்கு. எல்லாம் சரியா போயிடும். மாமா, என் கையை எப்படி கட்டிட்டீங்களே, உங்க கையை கட்டினா வலிக்காது? வலிக்காது. அது எப்படி? கட்டி பாரு என் கைய. பாப்போமா? பாப்போம். அது எப்படி வலிக்கும்? மருமகனே, உன் உடம்பு வந்து வச்சர உடம்பு. நீங்க எப்படி கட்டுங்க அவருக்கு சொரணையே இருக்காரு. செப்பா, நீ போ. வலிக்காது, வலிக்காது. வச்சிர உடம்பு இல்லையா? ஐயோ, வலிக்காது, வலிக்காது, வலிக்காது. மாமா, மரியாதையா உட்கார். நீ எழுந்த. ஆமா, என்ன கட்டியா போடுற? இல்ல, இனிமே கட்டல, இனிமே கட்டல, கட்டல. இனிமே எங்க கட்ட போற? பொம்மி, பொம்மி, நான் இனிமே உன் பேச்சுக்கே வரல. சத்தியமா வரல. எங்க அம்மா சத்தியமா வரல. எங்க அப்பா சத்தியமா வரல. ஏதாவது நெருங்காரே, நில்லுங்கள். எங்க ஓடுற? தப்பிக்கலாம்னு நினைச்சியா? அதுதான் முடியாது.
இப்படி அடிக்கிறான். இந்த மாதிரி கோழ பசங்களை கூடவே கூட்டு வரப்படாது. பயந்தா கூடி நல்லபடி. நீட்டு மணி அடிச்சுக்கிட்டு இருக்க. போடா போய் சண்டை போடும். போடா போய் சண்டை போடும். போய் சண்டை போடும். மாமா பொம்மி, நான் அரண்மனைக்கு போறேன். நான் வரட்டுமா? மாமா, இனிமே இந்த பக்கம் திரும்பினேன். ஏன் திரும்புறேன்? எதுக்காக திரும்புறேன்? இனிமே உன் விவகாரத்துக்கு நான் வந்த இந்த நரசப்பன் செத்தான். என்னங்க மண்ணா வெட்டு போடா. ஏய் என்ன மீட் மீட் ரொம்ப நல்லா இருக்கு. நீ வாடா உன்ன பேசிக்கிற.